ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மார்க் ஸ்கோரிங் யூனிட்டாக இருக்கக்கூடிய யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பாலிட்டியில் ஃபுல் சிலபஸ், அதாவது 6 to 12 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ், சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே லைன் பை லைனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு சிலபஸில் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டோம்னா, ஸோ அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அப்படி எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா 6th, 10th அண்ட் 12th நமக்கு கவர் ஆகுது. ஸோ இந்த 6th, 10th, 12th ஸோ இந்த இருக்கக்கூடிய எல்லாமே, சரிங்களா? ஸோ 6th ஸ்டாண்டர்டில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நோட்ஸாக லைன் பை லைனாக நம்ம கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி 10th, 12th ப்ளஸ் புக் பேக் கொஷின்ஸும் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக என்னெல்லாம் கொஷின்ஸ் வந்திருக்கோ, ஸோ அது எந்த இயரில் கேட்டிருக்காங்க, என்ன எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது, ஸோ எல்லாமே உங்களுக்கு நம்ம இந்த கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஸோ இந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஸோ 6th நியூ புக் டேர்ம் 2லேயும் 10th நியூ புக் அண்ட் 12th நியூ புக் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயும் கவர் ஆகுது, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில், சரிங்களா, 6th நியூ புக்கில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின், 1929ஆம் ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுதந்திரம் அடைவது என்று முழக்கம் வலுப்பெற்றது? ஸோ எங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு, சரிங்களா? லாகூர் காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டுன்னு கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ 1929. ஸோ அப்படி இல்லைன்னா முழு சுதந்திரம் அடைவது என்று முழக்கம் வலுப்பெற்ற மாநாடு எதுன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஸோ இயர் 1929, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், முழு சுதந்திர நாளாக, அதாவது பூர்ண ஸ்வராஜ்ய டே, சரிங்களா, பூர்ண ஸ்வராஜ் டே எப்போ கொண்டாடப்படுதுன்னா ஜனவரி 26, 1930 கொண்டாடப்படுது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம், சரிங்களா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் எப்போ உருவாச்சுன்னா 1946 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அரசியல் நிர்ணய சபை ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்போனா 1946. ஸோ அந்த சபையுடைய நிரந்தர தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத், சரிங்களா? ஸோ அப்போது தற்காலிக தலைவராக ஃபஸ்ட்டு யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா சச்சினந்த சின்ஹா, சரிங்களா? ஸோ தலைவராக தற்காலிக தலைவராக சச்சினந்த சின்ஹா ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அவர் இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவராக பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுவார், சரிங்களா? ஸோ அது ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அந்த அரசியல் நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்கள் எண்ணிக்கை, சரிங்களா? ஸோ மொத்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 389 பேர், சரிங்களா? ஸோ அரசியல் நிர்ணய சபையுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னா 389, சரிங்களா? ஸோ அதுவே பெண் உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெண் உறுப்பினர்கள் 15 பேர், சரிங்களா? ஸோ அரசியல் நிர்ணய சபையுடைய பெண்கள் உறுப்பினர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 15 பேர். மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 389 பேர், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அரசியல் வரைவு குழு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது அவங்களுடைய உறுப்பினர்கள் மொத்தம் வரைவு குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 7 பேர் இருக்காங்க, சரிங்களா? அரசியல் கொஷின் புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அரசியல் நிர்ணய சபையுடைய உறுப்பினர்கள், நிர்ணய சபையுடைய உறுப்பினர்கள்லாம் 389 பேர் டோட்டலாக. ஸோ அதில் 15 பேர் பெண்கள். அதுவே இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 7 பேர், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டில் அந்த வரைவு குழுக்கு தலைவராக யார் இருந்தாங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் இருந்திருப்பார், சரிங்களா? அதனுடைய சட்ட ஆலோசகராக யார் இருந்திருப்பாங்கன்னா PN ராவ் இருந்திருப்பாங்க, சரிங்களா? PN ராவ் சட்ட ஆலோசகராகவும் வரைவு குழு தலைவராக அம்பேத்கர் இருந்திருப்பாங்க. 7 உறுப்பினர்கள் வரைவு குழுவில் இருந்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம், சரிங்களா? ஸோ முதல் கூட்டம் எப்போ நடந்ததுன்னா டிசம்பர் 9, 1946, சரிங்களா? ஸோ இந்த கூட்டத்தில் தான் சச்சினந்த சின்ஹா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ தற்காலிக தலைவர் பார்த்தீங்கன்னா சச்சினந்த சின்ஹா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அதுவே அவர் இறந்துட்டப்போ பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுத்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தந்தை யார்? ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்புடைய சட்டத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா BR அம்பேத்கர், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து எத்தனை நாடுகள்ல இருந்து வந்து எடுத்து எழுதப்பட்டதுன்னா 60 நாடுகளிலிருந்து எடுத்து எழுதப்பட்டது. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதி இறுதி செய்யறதுக்கு சரிங்களா? ஸோ வரைவுக்குழு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து வந்து நம்மளுடைய சட்டங்கள்லாம் வந்து 60 நாடுகள்ல இருந்து ரெஃபர் பண்ணி இந்திய அரசியலமைப்பை வந்து எழுதுறாங்க. ஸோ அப்போது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு பிஃபோராக அதில் வந்து 2000 திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டிருந்தது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எத்தனை நாட்கள் ஆனது? சரிங்களா? ஸோ நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் 11 மந்த் 18 டேஸ்னு இருக்கும். அதுவே ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 17 டேஸ்னு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஆஃப்டர் நியூ புக் அதுக்கப்புறம் ஆன்சர் கீழே வந்து 18 டேஸ் தான் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 18 டேஸ்னும் ஓல்டு புக்கில் வந்து 17 டேஸ்னும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 18 டேஸ் தான் வந்து ஆன்சர் கீ கரெக்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், முழுமையாக அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்ட நாள் என்னன்னு கேட்டால் 1949 நவம்பர் 26. சரிங்களா? ஸோ அதே நாளில் தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? ஸோ முழுமையாக அரசியல் சட்டம் எழுதி முடிக்கப்பட்ட நாள்லே தான் வந்து நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபையால் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ளவும் பட்டது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், அரசியல் நிர்ணய சபை நடைமுறைக்கு வந்த நாள் எப்போனா 1950 ஜனவரி 26. ஸோ இந்த இயர்ஸ்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அரசியல் நிர்ணய சபை நடைமுறைக்கு வந்த நாள் எப்போனா 1950 ஜனவரி 26. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்ட தினம் எப்போனா நவம்பர் 26. ஸோ எல்லாமே வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை சரிங்களா, அரசியலமைப்பு சட்டத்தை அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் நம்ம வந்து சட்ட தினம், அரசியலமைப்பு சட்ட தினமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? ஸோ முழுமையாக அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்டது வந்து 1949 நவம்பர் 26. சரிங்களா? ஸோ அந்த நவம்பர் 26 தான் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்ட தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் 1949 நவம்பர் 26 தான். சரிங்களா? அரசியலமைப்பு நிர்ணய சபை நடைமுறைக்கு வந்த நாள்லாம் 1950 ஜனவரி 26. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், அரசியலமைப்பு உருவாக்க செலவு செய்த மொத்த தொகை. சரிங்களா? ஸோ அரசியலமைப்பு உருவாக்க செலவு செய்த மொத்த தொகை எவ்வளோன்னா 64 லட்சம். சரிங்களா? 64 லட்சம். ஸோ அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை எதனை உறுதி செய்கிறது? சரிங்களா? ஸோ எதை உறுதி செய்யணும்? நீதி, தன் செயலுரிமை, சமத்துவம், சகோதரத்துவம். சரிங்களா? ஸோ இந்த 4த்தையும் வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யுது அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை. சரிங்களா? எதனை உறுதி செய்யணும்? நீதி, தன் செயலுரிமை, சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் வந்து நமக்கு வந்து அறிவுறுத்துது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஸோ இந்த முன்னுரையை தான் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரையை தான் வந்து நம்ம முகவுரை அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சரிங்களா? மற்றும் அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழுமையான அதிகாரத்தையும் வந்து வழங்கியிருக்கு. சரிங்களா? ஸோ அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகவுரை என்று அழைக்கிறோம். அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தையும் வந்து நமக்கு வழங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், முகப்புரை இந்தியாவை எவ்வாறு வர்ணனை செய்கிறது? ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த ஆர்டர் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ எது கரெக்டு அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ முகப்புரையில் வந்து இந்தியாவை வந்து எப்படி வர்ணனை செஞ்சுருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து இறையாண்மை, நெக்ஸ்ட்டு சமத்துவம், நெக்ஸ்ட்டு மதர் சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், அடிப்படை உரிமைகள். ஸோ அடிப்படை உரிமைகள் வந்து மொத்தம் வந்து 6 இருக்குது. சரிங்களா? அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, ஃபைனல் ஒன் சட்ட தீர்வு பெறும் உரிமை. சரிங்களா? அரசு வழிகாட்டு நெறிமுறை என்பது என்ன? அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கியுள்ளது. மேலும் இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டியவை இல்லை என்றாலும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ ஒரு அரசு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆட்சியில் வந்து இருக்கும்போதும் அவங்க வந்து ஒரு புதிய சட்டம் இயற்றாங்கனாலும் அரசியலமைப்பில் வந்து சில வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க ஃபாலோ கட்டாயமாக வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது வந்து இல்லை. ஆனால் அதை வந்து நம்ம கவனத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆட்சியும் அண்டு சட்டம் இயற்றும் போதும்
அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன வழங்கியிருக்கோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து தான் அரசு வழிகாட்டு நெறிமுறையில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடிப்படை கடமைகள். ஸோ நம்ம வந்து அடிப்படை கடமைகள் மொத்தம் வந்து 11 இருக்குது. சரிங்களா? ஸோ என்னென்னா, ஒரு குடிமகனாக இந்திய குடிமகனாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 அடிப்படை கடமைகள் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடத்தல், எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது, சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, நாட்டிற்கு தேவைப்படும் பொழுது சேவை செய்ய தயாராக இருப்பது, சாதி மத மொழி எல்லை கடந்து சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது, பாரம்பரியத்தை காப்பது, காடு நதி ஏரி உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது, மேலும் அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உண்மைகளை வார்ப்பது, அரசு சொத்துக்களை பாதுகாப்பது, குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6லிருந்து 14 வயதுக்குள் தருவது. சரிங்களா? ஸோ இது வந்து அடிப்படை கடமைகள். சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து 11 அடிப்படை கடமைகள் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு வரைவுக் குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள். ஸோ இந்திய அரசியலமைப்பு வரைவுக் குழுவில் மொத்தம் வந்து 7 பேர் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அவங்க யாருலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னா அம்பேத்கர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என் கோபாலசுவாமி, முன்ஷி, கே.என். முன்ஷி, சையது முகமது சாஹிதுல்லா, என் மாதவராவ், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி. சரிங்களா? ஸோ இவங்க 7 பேர் தான் வந்து வரைவுக்குழுவில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. சட்ட ஆலோசகராக வந்து பார்த்தீங்கன்னா, பி.என். ராவ் வந்து இருந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ சட்ட ஆலோசகர் யாருன்னா பி.என். ராவ் வந்து இருந்திருப்பாரு. ஸோ தலைவர் யாருன்னா அம்பேத்கர். நம்மளது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யாருன்னா அம்பேத்கர். சரிங்களா? அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு கேட்டாலும் அது யாருன்னா அம்பேத்கர் தான். சரிங்களா? சட்டத்தை வந்து வடிவமைப்பாளர், அரசியலமைப்பு சட்டத்தின் உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யாருனாலும் அம்பேத்கர். சட்டத்தின் தந்தை, சரிங்களா? சட்டத்தின் தந்தை யாருனாலும் அது வந்து யாருன்னா அம்பேத்கர் தான், பி.ஆர். அம்பேத்கர் தான். அரசியலமைப்பு உருவான போது இருந்த அட்டவணை, பகுதி, ஷரத் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அரசியலமைப்பு உருவான போது வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை வந்து 8 இருந்தது, பகுதி வந்து 22ம், ஷரத் வந்து 395 இருந்தது. சரிங்களா? 395 இருந்தது. தற்போது எவ்வளவு இருக்குன்னா, அட்டவணை வந்து 12 அட்டவணையாகவும், பகுதி வந்து 25 பகுதியாகவும், ஷரத் வந்து 448. சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து 395 இருந்தது, இப்போ வந்து 448 இருக்குது. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன இருந்தது, அதுக்கப்புறம் கரண்ட்டில் எவ்வளோ இருக்குது. சரிங்களா? தற்போது வந்து 12 அட்டவணையும் 25 பகுதியும் 448 ஷரத்தும் இருக்குது. சரிங்களா? அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை வந்து எவ்வளோ திருத்தங்கள் செய்யப்பட்டதுன்னா 101 திருத்தங்கள். சரிங்களா? ஸோ இது எப்போன்னா லாஸ்ட்டாக 16/9/2016. சரிங்களா? ஸோ நம்ம புக்கில் இருக்கக்கூடிய கரண்ட் நியூஸ் இது. ஸோ அரசியலமைப்பு சட்டத்தை இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 101 சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து எந்த டேட்னா 16/9/2016 வரைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள். ஸோ உண்மை பிரதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தி, ஆங்கிலம், ஸோ இந்த 2 மொழியிலுமே இருக்குது. சரிங்களா? ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னா, நாடாளுமன்ற நூலகத்தில் வந்து ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. சரிங்களா? நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உண்மை பிரதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்போனா ஜனவரி 26, 1950. ஸோ நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஷின்ஸ். ஸோ 6th இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ புக் பேக் பார்க்கலாம். ஸோ புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து எப்போன்னா, அரசியலமைப்பு தினம் எப்போன்னா நவம்பர் 26. சரிங்களா? அரசியலமைப்பு சட்ட தினமும் நவம்பர் 26. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை சட்ட திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டிருக்குன்னா 101. சரிங்களா? ஸோ 16/9/2016 வரை. ஸோ இதில் எது அடிப்படை உரிமை அன்றுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் வந்து 6 இருக்குது இல்லைங்களா? ஸோ உரிமைகள் வந்து 6, கடமைகள் வந்து 11 இருக்கும். சரிங்களா? உரிமைகள் 6, கடமைகள் வந்து 11. ஸோ இதில் எது அடிப்படை உரிமை இல்லைன்னா ஓட்டு உரிமை. இது வந்து அடிப்படை உரிமை இல்லை. சரிங்களா? ஓட்டு உரிமை வந்து அடிப்படை உரிமை இல்லை. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது என்னன்னு கேட்குறாங்க. எதுன்னா 18. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸோ அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத்.
சரிங்களா? ஸோ தற்காலிக தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தற்காலிக தலைவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யாருன்னா அண்ணல் அம்பேத்கர். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது எதுன்னா உச்ச நீதிமன்றம். சரிங்களா? நமது அடிப்படை உரிமைகள் உறுதி செய்வதும் பாதுகாக்கவும் செய்வது எதுன்னா உச்ச நீதிமன்றம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னா ஜனவரி 26, 1950. சரிங்களா? சட்ட தினம் அப்படின்னாங்கன்னா நவம்பர் 26. அரசியலமைப்பு தினம் எப்பன்னா நவம்பர் 26. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திர தினம் சுதந்திர தினம் எப்பன்னா ஆகஸ்ட் 15. இது ஒன்று. ஸோ குடியரசு தினம் வந்து ஜனவரி 26, 1950. ஸோ இது 2. இந்திய அரசியலமைப்பு தினம் எப்பன்னா நவம்பர் 26. இது வந்து 3. ஸோ அனைவருக்கும் கல்வி. ஸோ அது என்ன தினம்னா ஏப்ரல் 1. ஸோ இது எல்லாமே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குவோம். அனைவருக்கும் கல்வி தினம் எப்பன்னா ஏப்ரல் 1. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு ஃபுல் நோட்ஸுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்க்ளூடிங் புக் பேக்கும் வந்து நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தாச்சு. ஸோ பார்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.